إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்க வந்திருக்கின்ற நானும் நீங்களும் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டிய ஒரு குர்ஆன் வசனம், வபஷ்ஷிர் இபாத், நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், மறுமை வெற்றி இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். அல்லாஹுடைய அடியாரின் பண்பு என்ன? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் சொல்லப்படுகின்ற செய்தியை காது தாழ்த்தி கேட்பார்கள். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனும் சுன்னாவும் பேசப்படுகின்ற மஜ்லிஸில் காது தாழ்த்தி கேட்கின்ற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். இது இறை நேசர்களுடைய பண்பு. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களை விழித்து சொல்லப்பட்டது தாங்களை நாங்கள் மாற்றுவோம். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, சொல்லப்பட்டதில் மிகச்சிறந்ததை பின்பற்றி நடக்க வேண்டும். காது தாழ்த்தி கேட்க வேண்டும், சொல்லப்பட்டதில் மிகச்சிறந்ததை பின்பற்றி நடக்க வேண்டும். மிகச்சிறந்தது வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆன், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. எனவே பேசப்படுகின்ற விடயங்களில் குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தோடு எதுவெல்லாம் பேசப்படுகின்றனவோ அவைகளை பின்பற்றி நடப்பதன் மூலம், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் படைத்தவன் ரப்புடைய நெருக்கமான அடியார்களாக மாறி மறுமை வெற்றியை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்ற இந்த அடிப்படையை எப்பொழுதும் நானும் நீங்களும் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை நினைவூட்டியவனாக, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெண்மணியின் பங்கு என்ன? இந்த தலைப்பை பார்த்தவுடனே இது பெண்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு தலைப்பு போன்று எல்லோருக்கும் விளங்குகிறது. ஆனால் பெண்களை விடவும் இந்த தலைப்பை கேட்பதற்கு மிக தகுதியானவர்கள் ஆண்கள் தான் என்பதை இந்த தசாப்தத்திலே வாழுகின்ற, இந்த நூற்றாண்டிலே வாழுகின்ற ஆண் சமூகம் மறந்துவிடக்கூடாது. காரணம் என்ன? ஒரு பெண்ணுடைய பொறுப்பை விளங்காததன் காரணமாக, ஒரு இஸ்லாமிய பெண்மணியின் மீது இஸ்லாம் வைத்திருக்கின்ற பொறுப்பு என்ன,
அவள் எதன் பக்கம் வளர்க்கப்பட வேண்டும், அவள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும், அவள் எதை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் என்பதை அறியாத ஆண் சமூகத்தினால் அந்த பெண்மணிகள் பல சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய வரம்புகளை மீறி செல்லுகின்ற ஒரு நிலை ஆண் சமூகத்தினாலே உருவாக்கப்படுகிறது. எனவே இது பெண்களை விழிக்கின்ற ஒரு தலைப்பாக இருந்தாலும் இது ஆண் சமூகத்துக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு தலைப்பு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பல அடிப்படைகளில் இது ஆணுக்கு சம்பந்தப்படுகிறது. ஏன்? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பெண்களை நிர்வகிக்கின்ற ஆண்கள் பெண்களுடைய பொறுப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் அவர்களை சரியான அடிப்படையில் உருவாக்க முடியும் என்பதையும் ஆண் சமூகம் மறந்துவிடக்கூடாது. திருமணம் முடிக்கின்ற அந்த விடயத்திலே அதிகாரம் இருக்கிறது ஆண் தரப்புக்கு. 100% அதிகாரம் ஆண் தரப்புக்கு இருக்கிறது. ஏன்? ஒரு ஆண்மகன் 100க்கு 100% உரிமையோடு தனக்குரிய துணையை தேர்வு செய்யலாம். ஒரு பெண்மணியை பொறுத்தவரையில் அவளுக்கு 100க்கு 100% உரிமையோடு சுயமாக தீர்மானிக்க முடியாது. ஒரு வலியின் துணையோடு தான் அவள் தீர்மானிக்க வேண்டும். அதனால இஸ்லாம் சொல்கிறது, துன்கஹுல் மர்அது லிஅர்பஇன், ஒரு பெண்மணி 4 நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். திருமணம் முடிக்கப்படுகிறாள். முடிக்கிறது யாரு? ஆண்மகன். எனவே ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை 4 நோக்கங்களில் ஒரு நோக்கத்தை வைத்து திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடிப்பவன் யார்? ஆண்மகன். அல்லாஹ்வுடைய தூதரின் அறிவுரை அந்த ஆண்மகனை நோக்கித்தான் வருகிறது. நோக்கங்கள் 4. லிமாலிஹா, அவளிடத்தில் இருக்கிற பொருளாதார செல்வாக்குக்காக. வலி நசபிஹா, அவளுடைய குடும்ப பரம்பரை வம்சாவளிக்காக. வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக. வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக. ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், ஆண்மகனை விழித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? மார்க்கப்பட்டுள்ளவளை நீ தேர்வு செய்து கொள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதன் இஸ்லாமிய முறைப்படி பிறந்து வளருவதாக இருந்தாலும் இஸ்லாமிய திருமணத்தினூடாகத்தான் உலகத்துக்கு ஒரு நல்ல பிரஜை வரலாம். எனவே ஒரு பெண் தன்னுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் ஒரு குடும்ப துவக்கத்தினூடாகத்தான் என்ன செய்யலாம்? உருவாக்கலாம். தன்னுடைய கடமையை சரியாக நிறைவேற்றலாம். எனவே அந்த பெண்மணியை தேர்வு செய்கின்ற ஆண்கள் மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து தேர்வு செய்தால், மார்க்கம் இருந்தால் மற்ற 3ஐயும் சேர்த்துக்கொள்ளலாம். பிரதானம் மார்க்கம். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு ஆண் மகன் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்வு செய்ய வேண்டி ஆசைப்பட்டால், இந்த இடத்துல நம்ம இருக்கிற எல்லா ஆண்களும் திருமணம் முடிச்சில்லைன்னு வைங்களேன், நம்ம எல்லாரும் திருமணம் முடிக்கிற வயசில் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தான் திருமணம் முடிப்போம் என்ற முடிவிலே இருந்தால், நாங்கள் 100 பேர் இருக்கிறோம், 40 பேர் இருக்கிறோம், 50 பேர் இருக்கிறோம் என்றால் 50 பெண்கள் மார்க்கத்தோடு உருவாக்கப்பட வேண்டும். ஆண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பொறுப்புள்ளவர்களாக மாறுவார்கள். ஆண்கள் தன்னுடைய பணியை செய்ய மறுத்தால் பெண்களை உருவாக்க முடியாமல் போய்விடும். எனவே பெண்களை பொறுப்புள்ள சமூகமாக உருவாக்க வேண்டுமா, அதிலே மிகப்பெரிய பங்கு செலுத்தக்கூடியவர்கள் ஆண் மக்கள் தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே நாங்கள் ஆண்களாக இருந்து கொண்டோ எங்களுக்கு 1 அல்லது 2 அல்லது பல பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், பொறுப்புள்ள பெண் சமூகத்தை உருவாக்குகின்ற கடமை ஆணுக்கு இருக்கிறது என்றால், எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் மார்க்கப்பட்டுள்ள பெண்களை தான் தேர்வு செய்வார்கள் என்கிற நிலை வந்தால், ஆண்களாக தந்தைமார்களாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய பெண் பிள்ளைகளை எப்படி உருவாக்குவோம்? மார்க்கப்பற்றோடு உருவாக்குவோம்.
அப்படியானால் பொறுப்புள்ள ஒரு பெண் சமூகத்தை உருவாக்குகின்ற அந்த பணியிலே ஆண்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே பெண்களை நிர்வகிக்கின்ற ஆண்கள் அவர்களுடைய பணியை சரியாக செய்தால் சமூகத்திலே பொறுப்புணர்வு உள்ள பெண்மணிகள் தானாக வருவார்கள் என்பதை ஆண் சமூகம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த சொத்தை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொன்னார்கள்? அத்துன்யா மதா, இந்த உலகம் என்பது மனிதன் அனுபவிக்கின்ற பொருட்கள், இன்பம் அனுபவிக்கின்ற பயன்படுத்துகின்ற பொருட்கள். இந்த உலகம் எதை கண்டாலும் மனிதனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வு உள்ளதுதான் இந்த உலகம் என்பது. வகைரு மதாஇ துன்யா, இந்த உலகத்தில் மனிதன் பயன்படுத்துகின்ற பயன்பாட்டுக்குரிய அனைத்திலும் மிகச்சிறந்தது எது? அல் மர்அத்து சாலிஹா, ஒரு சாலிஹான பெண்மணி என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, பெண் பிள்ளைகளை பெற்றவர்களாக நாங்கள் இருந்தால் எங்களுடைய பெண் பிள்ளைகளை உலகத்தில் சிறந்த சொத்தாக நாங்கள் தான் உருவாக்க வேண்டும். அப்படியானால் பொறுப்புள்ள பெண் சமூகத்தை உருவாக்குகின்ற கடமை ஆண் சமூகத்துக்குத்தான் இருக்கிறது. திருமணம் முடிக்கின்ற அதிகாரமும் உரிமையும் ஆண்களுடைய கையிலே தான் நேரடியாக இருக்கிறது. தனக்குரிய துணைவியை தேர்வு செய்கின்ற பொறுப்பு 100% ஆணுடைய கையிலே தான் இருக்கிறது என்றால் உலக வாழ்க்கையை அனுபவிக்க தயாராகின்ற ஒவ்வொரு ஆண்மகனும் உலகத்தில் மிகச்சிறந்த இன்பம் தருகின்ற சொத்தான சாலிஹான பெண்ணை தேர்வு செய்ய வேண்டுமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாலிஹான மார்க்கப்பட்டுள்ள பெண்களை தேர்வு செய்ய தயாராகினால் அங்கிருந்துதான் பொறுப்புள்ள ஒரு சமூகம் உருவாக போகிறார்கள். நாங்கள் எப்படி தேர்வு செய்கிறோம்? எனக்கு வருகின்ற மனைவி அழகாக இருந்தால் மட்டும் போதும், மார்க்கம் அவசியம் இல்லை. ஏன்? திருமணம் முடித்தவுடனே அலங்கரிக்க வேண்டும், திறந்த ஆடைகளோடு பாதை நெடுகே இழுத்து செல்ல வேண்டும், தான் விரும்புகிற இடத்துக்கெல்லாம் அழைத்து சென்று ஹராமான வழியில் உல்லாச பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் பொறுப்புள்ள பெண்ணை உருவாக்கலாமா? முடியாது. பொறுப்புள்ள பெண் உருவாகவில்லை என்றால் பொறுப்புள்ள பிள்ளைகள் வளருவார்களா? மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகள் வளருவார்களா? முடியாது. மார்க்கப்பட்டுள்ள வீட்டு சூழல் உருவாகுமா? உருவாகாது. வீட்டு சூழல் உருவாகவில்லை என்றால் ஒரு இஸ்லாமிய கிராமம் உருவாகுமா? உருவாக முடியாது. ஒரு இஸ்லாமிய கிராமம் உருவாகவில்லை என்றால் கிராமங்களின் கூட்டுச்சேர்வு என்ன? ஒரு நாடே நாசமாகி போய்விடும். எனவே பொறுப்புள்ள ஒரு பெண் சமூகத்தை உருவாக்க ஆண்மகன் தயாராகிவிட்டால் நிச்சயமாக பெண் சமூகத்துக்கு மத்தியில் ஆழமான மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை பெண்களை நிர்வகிக்கின்ற ஆண்கள் அடிப்படை அம்சமாக புரிந்து கொண்டு பெண் சமூகத்துக்குள்ள பொறுப்பை பெண்களை நோக்கி பேசுவோம். இன்றைக்கு வளர்ந்து ஆளாகி இருக்கின்ற, குடும்ப வாழ்க்கை நடத்துகின்ற, பெண் பிள்ளைகளை பெற்று வளர்க்கின்ற தாய்மார்கள் அவரவர்களுக்குள்ள பொறுப்பை விளங்கிக் கொள்ளட்டும். ஆனால் ஆண்களாகிய நாங்கள் எங்களுடைய பொறுப்பில் இருக்கின்ற பெண்களை அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற பெண்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த தலைப்புக்கு கீழால் மறந்து விடாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவளுக்கு இஸ்லாம் சொன்ன நேரடியான பொறுப்பு என்ன? அவளுக்கு சமூக கடமை இருக்கிறதா? ஒரு நாட்டை நிர்வகிக்கவில்லை, ஒரு நாட்டை ஆளவில்லை என்று ஒரு பெண்மணி குற்றம் பிடிக்கப்படுவாளா? இல்லை. ஒரு கிராமத்தை நிர்வகிக்கவில்லை, ஒரு கிராமத்தை வழிநடாத்தவில்லை என்று ஒரு பெண்மணி குற்றம் பிடிக்கப்படுவாளா? இல்லை. ஒரு பள்ளியை நிர்வகிக்கவில்லை, ஒரு நிர்வாகத்தை வழிநடாத்தவில்லை, மஸ்ஜிதை சரியாக கையாளவில்லை என்று ஒரு பெண்மணி குற்றம் பிடிக்கப்படுவாளா? குற்றம் பிடிக்கப்பட மாட்டாள். ஒரு பாடசாலையை உருவாக்கவில்லை, பாடசாலையிலே கற்றுக் கொடுக்கவில்லை, பாடசாலையிலே ஒரு அதிபராக செயற்படுத்தவில்லை என்று ஒரு பெண்மணி குற்றம் பிடிக்கப்படுவாளா? குற்றம் பிடிக்கப்பட மாட்டாள்.
ஒரு பெண்மணியின் மீது இஸ்லாம் வைத்திருக்கின்ற உச்சகட்ட பொறுப்பு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாளியாக இருக்கின்றான். குல்லுக்கும் ராயின், நீங்கள் எல்லோரும் மேய்ப்பாளர்கள், பொறுப்பாளர்கள். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது பொறுப்பை பற்றி மறுமை நாளிலே கேள்வி கேட்கப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, வல் மர்அத்து, ஒரு பெண்மணிக்குள்ள பொறுப்பு என்ன? ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, அந்த பெண்ணுக்குள்ள கடமை என்ன தெரியுமா? தன்னுடைய கணவனின் வீட்டை நிர்வகிப்பதுதான். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇய்யத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவள் மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவாள். அன்பார்ந்தவர்களே, ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் பொறுப்புகளும் குறைவு, மறுமையிலே குறைந்த பொறுப்புக்கான விசாரணைகளும் குறைவுதான். ஏன்? ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவன் மீது பொறுப்புகள் அதிகம். ஒரு இஸ்லாமிய பெண்ணை பொறுத்தவரையில் அவளுக்கு பொறுப்பு என்பது தன்னுடைய கணவனின் வீட்டு பொறுப்புதான். தன்னுடைய கணவனின் வீட்டை தன்னுடைய கணவனுக்காக பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய கணவனின் படுக்கையை தன்னுடைய கணவனுக்காக பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய கணவனின் வீட்டு சொத்து செல்வங்களை தன்னுடைய கணவனுக்காக பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய வீட்டில் வளருகின்ற கணவனுடைய பிள்ளைகளை படைத்தவன் ரப்பு விரும்புகிற பிரகாரம் வளர்த்தெடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பெண்மணி பொறுப்பை நிறைவேற்றியவளாக மறுமையிலே வெற்றி பெறலாம். என்னுடைய மனைவி சம்பாதிக்கவில்லை, பிள்ளை குட்டிகளுக்கு தின்ன கொடுக்கவில்லை, ஜொப்பு செய்யவில்லை, ஊருக்கு சென்று மாணவ மாணவிகளுக்கு படித்து கொடுக்கவில்லை, நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை மார்க்கப்பற்றோடு இஸ்லாத்தை கொடுத்து குர்ஆன் சுன்னாவை கொடுத்து வளர்க்கவில்லை என்றால் நிச்சயமாக விசாரிக்கப்படுவாள். உங்களுடைய மனைவி அக்கவுண்டரா வேலை செய்யல, குற்றம் பிடிக்கப்பட மாட்டாள். நாட்டுடைய பொருளாதாரம் அடிமட்டத்துக்கு சென்றாலும், நாடே லொஸ்டாவினாலும், தன்னுடைய கணவனின் கம்பெனியே லொஸ்டாவினாலும் மனைவி விசாரிக்கப்பட மாட்டாள். ஆனால் கணவனுடைய சொத்து செல்வங்களை வீட்டுக்குள் இருந்து அந்த மனைவி பாதுகாக்கவில்லை என்றால் அவள் மறுமையிலே குற்றம் பிடிக்கப்படுவாள். நாங்கள் ஆண் சமூகம் இன்றைக்கு எங்கட பெண்களை எதுக்கு உருவாக்குறோம்? அக்கவுண்டர் ஆக்கணும், பேங்க்ல ஜொப்பு செய்யணும், நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற பொருளாதார அமைச்சருக்கு பிரதிநிதியாக வர வேண்டும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவளுக்கு வீட்டிலே கணவனின் சொத்தை பராமரிக்க நேரம் இல்லை, தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு பொருளாதாரத்தை, ஹலாலான பொருளாதாரத்தை சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. இந்த பெண்மணியால் இஸ்லாமிய பொறுப்பை நிறைவேற்றலாமா? உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தை எல்லாம், அக்கவுண்டை எல்லாம் சரிபார்த்து விட்டு வீட்டிலே பிள்ளை குட்டிகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கவில்லை, இஸ்லாமிய வரம்புக்குள் ஈமானை வீட்டுக்குள் உருவாக்கவில்லை என்றால் இந்த பெண்ணால் மறுமையிலே வெற்றி பெறலாமா? தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களது பொறுப்பை நீங்கள் விளங்குங்கள். உலகத்திலும் வெற்றி பெறலாம், மறுமையிலும் சுவர்க்கம் நுழையலாம். ஆண் சமூகமே, உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற உங்களுடைய மனைவிமாருக்குள்ள கடமையை உணர்த்துங்கள். அவர்களுடைய பொறுப்பை அவர்களுக்கு கொடுங்கள். நீங்களும் நல்லவர்களாக வாழலாம், உங்களுடைய மனைவியின் கடமையை நிறைவேற்றலாம், மறுமையில் குடும்பமாக சேர்ந்து வெற்றி பெறலாம். இல்லை என்றால் உலகத்திலும் சின்னா பின்னப்பட வேண்டி வரும், உலகத்திலும் கேவலப்பட வேண்டி வரும், மறுமையிலும் கை சேதப்பட வேண்டி வரும். தன்னுடைய மனைவி வேலை வெட்டிக்கு செல்லுகின்றாள், இஸ்லாமிய வரம்பை மீறுகிறாள், ஹராத்தை செய்கிறாள், பாவத்தை செய்கிறாள், ஒரு கணவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் நாளைக்கு இந்த தாயை பார்த்து எங்களுடைய ஆண்மகன் வழிதவறி போனால், என்னுடைய பெண் பிள்ளை வழிதவறி போனால், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், குடும்பமாக சேர்ந்து மறுமையிலே பழி சுமக்க வேண்டி வரும் அல்லவா? படைத்தவன் ரப்புடைய விசாரணைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் அல்லவா? எனவே பெண் சமூகமே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் மீதுள்ள கடமை இஸ்லாம் வைத்தது கொஞ்சம்தான். சில பெண்மணிகள் வந்து சொல்றாங்க, பாருங்களேன், ஜொப்பு தேடி போனோம், கற்புக்கு விலை பேசுறான். யார் உனக்கு தேடி போக சொன்னது?
அன்பார்ந்தவர்களே, அங்கே சென்று பாடசாலையிலே படித்து கொடுக்கிறார். காலப்போக்கிலே பாடசாலையிலே ஒரு அந்நிய ஆசிரியரோடு தகாத உறவு ஏற்படுகிறது. இங்கே கணவன் கண்ணீர் வடிக்கிறான். எத்தனை குடும்பங்கள்ல, எங்கட ஊர் மட்டங்கள்ல, எங்கட கிராம மட்டங்கள்ல எத்தனை பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். பெண்மணிகள் பாதைக்கு செல்வதனால், பெண்மணிகள் ஜொப்புக்கு செல்வதனால். எங்கட பெண்களுக்கும் என்ன தெரியுமா ஆசை? நாங்களும் பொறுப்புக்கு போகணும், நாங்களும் நிர்வாக மட்டத்துக்கு போகணும், வீட்டுக்கு மட்டும் வேலை செய்யலுமா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய பொறுப்பை கொஞ்சம் என்றார்கள். நாங்கள் இல்லாத பொறுப்பையெல்லாம் தலையிலே சுமந்து கொண்டு கடமையான பொறுப்பை தவற விடுகிறோம். எங்களுடைய பிள்ளை குட்டிகள் சீரழிந்து விடுகிறார்கள். நான் சொல்வது நல்லவர்களை உருவாக்குவதை பற்றி அல்ல. நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறேங்க தெரியுமா? ஏண்ட புள்ள நல்லா இருக்கு, அக்கவுண்டர், ஏண்ட புள்ள டாக்டர், ஏண்ட புள்ள இன்ஜினியர், மாஷா அல்லாஹ், ஏண்ட புள்ளைக்கு மாசம் 2 லட்சம் 3 லட்சம் இலங்கை வருமானம் வருது, இந்தியா வருமானம் வருது. அன்பார்ந்தவர்களே, நன்றாக விளங்குங்கள். நல்லவர்களை உருவாக்குவது என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவர்களும் நல்லவர்களை உருவாக்குகிறார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் நல்லவனை உருவாக்குவது நோக்கமல்ல. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. இஸ்லாம் யாரை உருவாக்க சொல்கிறது தெரியுமா? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம். டாக்டர், இஸ்லாம் கலந்த டாக்டர், அக்கவுண்டர், வட்டிக்கு எதிராக போராடுகின்ற அக்கவுண்டர், இன்ஜினியர், லோயர், மார்க்க வரம்புக்குள் தொழில் செய்கிற இன்ஜினியர், லோயர், முஸ்லிம் எந்த வினாடி மரணித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஏண்ட மகண்ட விஷயத்தில் எனக்கு கவலை குறவு, 5 நேரம் தொழுகிறார், இஸ்லாத்தோடு வாழுகிறார், அல்ஹம்துலில்லாஹ். இந்த பணியை சரியாக செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒரு பெண்மணி பொறுப்புள்ளவளாக, தன்னுடைய வீட்டின் பொறுப்பை சரியாக உணர்ந்தவளாக இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டுக்குள் இருந்து ஈமானிய உணர்வுள்ள, இஸ்லாமிய உணர்வுள்ளவர்களை உருவாக்கினால், ஒவ்வொரு தனிநபர் உருவாக்கப்படுகிற பொழுது அந்த தனிநபரின் கூட்டு சேர்வுதான் சமூகமாக மாறுகிறது. சமூகத்தையே மாற்றி விடலாம். எனவே பெண் சமூகம் தன்னுடைய பொறுப்பை வணங்க வேண்டுமா? இந்த ஹதீஸை மறக்கக்கூடாது. தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன பொறுப்பு? ஒரு பெண்மணியின் மீதுள்ள குறைந்த மட்டத்திலான அல்லது உச்சகட்ட மட்டத்திலான பொறுப்பு என்ன? கணவனின் வீட்டு பொறுப்பு தான். வேறு எந்த பொறுப்பை பற்றியும் அல்லாஹ் மறுமையில விசாரிக்க போறதில்லை. இந்த பொறுப்பை தாய்மார்களும் சகோதரிகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி என்று பொதுவாக நான் உங்களுக்கு பேசினேன். ஒரு பெண்மணியை எடுத்துக்கொண்டால் அவள் ஒரு தாயாக இருக்கலாம், தாயாக இருந்து கொண்டு தன்னுடைய பொறுப்பை எப்படி சரியாக நிறைவேற்றுவது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா. இந்த உலகத்தில் பிறக்கின்ற எந்த குழந்தையாக இருந்தாலும் இயற்கையான நிலையிலே பிறக்கிறது என்றார்கள். இயற்கையான நிலைண்டா உள்ளம் மாசுபட்டதல்ல. பிறக்கிற பிள்ளைக்கு சிரிக்க தெரியும், ஏமாற்று சிரிப்பு சிரிக்க தெரியாது, அப்படித்தானே? உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு முகத்தளவில் ஒன்றை காட்ட தெரியாது. பிள்ளையின் மழலை பேச்சு ஏமாற்ற தெரியாது. பிள்ளை கள்ளக்கபடம் இல்லாத மனசு கொண்டது. அதே போன்றுதான் படைத்தவன் ரப்பை புரிந்து கொள்கிற நிலையிலேதான் ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்துக்கு வருகிறது. ஃபஅபவாஹு, அவருடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி. பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள் என்று சொன்னார்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு பிள்ளை நல்லவனாக வளர்வதற்கும் ஒரு பிள்ளை வீணாகி போவதற்கும் பெற்றோருடைய நடவடிக்கை தான் காரணமாக இருக்கிறது. ஒரு ஆண்மகனை பொறுத்தவரையில்
காலையோடு காலையாக தொழிலுக்கு செல்கிறார், மாலையோடு மாலையாக இரவோடு இரவாக வீட்டுக்கு வருகிறார். அவருக்கு பிள்ளைகளின் ஒழுக்கத்தை பார்க்க நேரம் இல்லை. ஏன்? அவர் மீதுள்ள பொறுப்பு அதிகம். தன்னுடைய குடும்பத்துக்கு சம்பாதிக்க வேண்டும், தன்னுடைய கம்பெனியை பார்க்க வேண்டும், தன்னுடைய நாட்டுக்கு உழைக்க வேண்டும், தன்னுடைய பள்ளியை பார்க்க வேண்டும், தன்னுடைய பாடசாலையை பார்க்க வேண்டும், எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு பெண்மணிக்கு இஸ்லாம் வைத்த பொறுப்பு என்ன? உன்னுடைய கணவனின் வீடுதான் உனக்கு பொறுப்பு. வீட்டுக்குள் இருந்து கொண்டு பிள்ளைகளை பராமரிப்பவர் யார்? தாய்மார்களே, சகோதரிகளே, பொறுப்பை தவறவிட்டால் மறுமையிலே விசாரிக்கப்படுகிற ஒரே இடம் இதுதான். இதை மறக்க கூடாது. சமூகத்துக்கு பணியாற்றவில்லை என்று அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். உங்களுடைய பொறுப்பில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் விசாரிப்பான். நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த பொறுப்புணர்வை உணர்த்துகின்ற ஆண் மக்களாக நீங்கள் மாற வேண்டும். அந்த பொறுப்புணர்வை அறிந்து செயற்படுகிற பெண்மணிகளாக மாற வேண்டும். இன்றைக்கு எங்கட பெண்கள் எப்படி மாறிட்டாங்க? ஒரு கணவன் சொல்றார், நீ என்னதான் படிச்சிருந்தாலும் நீ உழைக்க தேவையில்லை, நான் உழைத்து தருகிறேன் என்றால் நீங்க என்ன என்ற உரிமையை பறிக்கிறீங்க? படைத்தவன் ரப்பு உனக்கு தந்த உரிமையை விட இந்த உலகம் உனக்கு உரிமை தந்து விட்டதா? அல்லாஹ்வுடைய வேதம் தந்த உரிமையை விட முதலாளித்துவம் உனக்கு உரிமை தந்து விட்டதா? எங்கே போய் நிற்கிற எங்களுடைய பெண் சமூகம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பொறுப்பை விளங்குங்கள். வீட்டுக்குள் இருக்கின்ற ஒரு தாய் சுபகு தொழுகைக்கு எழும்புகின்றாள், குர்ஆனை புரட்டி ஓதுகின்றாள், புகாரியை புரட்டி வாசிக்கின்றாள், யூடியூபிலே சென்று மார்க்கத்தை கேட்கின்றாள். அல்லாஹு அக்பர். வீட்டுக்கு என்ன மாற்றம் வருமுங்க? வீட்டுக்கு என்ன மாற்றம் வருமுங்க? 2 வயசு புள்ள, 3 வயசு புள்ள உம்மா தொழுகிற நேரம் முசல்லாவை கொண்டு வந்து அது விரிக்குது, தலைய குனிச்சு காலை பிடிக்குது, நெத்திய வச்சு சுஜூது செய்து, அதுக்கு ருக்குவும் தெரியாது சுஜூதும் செய்ய தெரியாது. உம்மா செய்து நானும் செய்கிறேன்னு சொல்லுது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு தாய் வீட்டிலே தொழக்கூடியவளாக இருந்தால் ஏங்க ஆண்மகன் பள்ளியில தான் கடமையை தொழ வேண்டும்? பெண்மணிக்கு ஜமாத்து கடமை இல்லை என்று இஸ்லாம் ஏன் வைத்தது? வீட்டுக்குள் தொழுகின்ற பொழுது 10 வயது வரையிலே பிள்ளைகளுக்கு வயதுக்கு வரும் வரையிலே தொழுகை கடமை இல்லை. தாய் தொழுவதை பார்த்து பார்த்து அது தொழுகையை படிக்கும். தாய்க்கு தொழுகை இல்லை என்றால், அந்த பொறுப்பை தாய் செய்யவில்லை என்றால், பிள்ளைகளை தொழுகையாளிகளாக என்றால், அந்த பிள்ளைக்கு 4 வயதுதான், அலிஃபும் தெரியாது பாவும் தெரியாது, பாடசாலை புத்தகத்திலே வைத்துக்கொண்டு அதனுடைய மழலை மொழியிலே ஓத ஆரம்பிக்கிறது. என்னம்மா ஓதுறீங்கன்னு கேட்டா, நான் குர்ஆன் ஓதுறேன்னு சொல்லுது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதே தாய் டிவியை போட்டு சினிமாவுக்கு முன்னால், நாடகத்துக்கு முன்னால் அமர்ந்திருந்தால் அந்த பிள்ளையின் நிலைமை என்ன சகோதரர்களே? ஆண் மக்களே, உங்களுடைய பொறுப்பை நீங்கள் விளங்குங்கள். உங்களுடைய பொறுப்பில் இருக்கின்ற பெண் மக்களை பொறுப்புள்ள பெண்களாக வாழ பழக்குங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய பொறுப்பை நீங்கள் விளங்கிவிட்டால் உங்களை நிர்வகிக்கின்ற ஆண்களுக்கு மிகவும் இலகுவாகிவிடும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு பெற்றோரு தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்டாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அதிகம் தோழமை பாராட்ட வேண்டிய, அதிகம் அன்பு வைக்க வேண்டிய உறவு யார் என்று கேட்டாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக சொல்லுகின்றேன், தாய்மையின் பெருமதியை விளங்குங்கள். தாயாக இருப்பதன் பெருமதியை விளங்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உம்முக, உண்ட தாயின்டாங்க. சும்மமன், அடுத்தது யாரு? உம்முக, உண்ட தாயின்டாங்க. சும்மமன்,
அடுத்தது யாருண்டாங்க? உம்முகண்டாங்க. ஒரு மனிதன், இந்த உலகத்திலே பிறந்து வாழுகின்ற மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே அன்பு கொடுப்பதற்கு, அகீதா அடிப்படையில் அன்பு கொடுப்பதற்கு முதல் கட்டம் படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற அன்பு. அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற அன்பை போன்று யாருக்கும் அன்பு கொடுக்க முடியாது. படைத்தவனை வணங்குவதன் மூலம் அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் என்ற அடிப்படையில் இரண்டாவது கட்ட அன்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்க வேண்டும். அவர்களை பின்பற்றி நடப்பதன் மூலம் அந்த அன்பை காட்ட வேண்டும். அந்த அன்பை குறைத்து விட்டால் ஈமான் பறிபோய்விடும். அகீதாவுடைய அன்பை தாண்டி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பதாக இருந்தால் உச்சகட்ட அன்பு, முதல் கட்ட நேசம் ஒரு தாய்க்குத்தான். இரண்டாவது கட்ட நேசம் ஒரு தாய்க்குத்தான். மூன்றாவது கட்ட நேசம் அல்லாஹு அக்பர் ஒரு தாய்க்குத்தான். நான்காவதாக கேட்டார்கள் சும்மமன், அடுத்தது யார நேசிக்கணும், யாரோட தோழமை பாராட்டணும்? அபூகண்டாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் உங்களுக்கு தந்த பொறுமதியை விளங்குங்கள். உங்களுக்கு தந்த பெருமதியை விளங்குங்கள். ஒரு தாய் விளங்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒருவன் மனிதர்களுக்கு மத்தியில் நேசம் பாராட்டுவதில் ஒரு பிள்ளை 3 கட்ட நேசத்தை தன்னுடைய தாய்க்கு செலுத்த வேண்டும் என்றால் அந்த தாய் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டு தன்னுடைய தோழன், தன்னுடைய நண்பன், தன்னுடைய பிள்ளைதான் என்றால் எவ்வளவு அழகான வழியை காட்டி கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தோழமைக்கு உதாரணம் சொன்னார்கள். மஸலுல் ஜலீஸி ஸாலிஹி வ மஸலுல் ஜலீஸி ஸூஇ. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நல்ல நண்பனுக்கு உதாரணம், கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்று சொன்னார்களே. நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன? இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு கஸ்தூரி வியாபாரியை போன்று என்றார்கள். கஸ்தூரி நமக்கு கிடைக்கிறது குறைவுதானே. ஒரு அத்தர் வியாபாரி கிட்ட போனா என்னங்க நடக்கும்? எங்கட நண்பனா அத்தர் விற்கிறவன் இருந்தா ஒன்றில் அவனுக்கிட்ட இருந்து நல்ல அத்தரு கிடைக்கும், நல்ல வாசனை திரவியம் கிடைக்கும். இல்ல அவனோட 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்துட்டு வந்தாலே நல்ல வாசனை எங்களோட சேர்ந்து கொள்ளும். இதுதான் நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்றால் இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் கட்ட, இரண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட நண்பன் என்ற இடத்தில் ஒரு தாய் தான் இருக்கிறாள் என்றால் அந்த தாயுடைய நடவடிக்கை நல்லதாக இருந்தால், அந்த தாயுடைய செயற்பாடு நல்லதாக இருந்தால் அங்கிருந்து உருவாகி வருகின்ற பிள்ளைகள் எப்படி நல்லவர்களாக வருவார்கள்? தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களது பொறுப்பை சரியாக விளங்கி நீங்கள் சமூகத்துக்கு ஒரு நல்ல பெண்மணியை, நல்ல ஒரு ஆண்மகனை நீங்கள் கொடுத்தால், இப்படி ஒவ்வொரு பெண்மணியும் கொடுத்தால் சமூகத்திலே பெரிய மாற்றம் வரும் என்றால் ஒரு பெண்மணியின் பொறுப்பு சாதாரணமானதல்ல. இந்த உலகத்தையே நிர்வகிக்கின்ற இடத்தில் ஒரு பெண்மணி மாறலாம். எப்படி? நீங்கள் ஆட்சி செய்ய போகக்கூடாது, நீங்கள் பாராளுமன்றம் போகக்கூடாது, நீங்கள் பிரதேச சபை போகக்கூடாது, நீங்கள் பாடசாலை சென்று இஸ்லாமிய வரம்பையெல்லாம் மீறி டீச்சிங் வேலை செய்ய போகக்கூடாது. உங்களுடைய பணியை சரியாக செய்தால் அல்லாஹுவை பயந்து படித்து கொடுக்கின்ற ஒரு ஆசிரியரை, என்னுடைய மாணவனை நான் உருவாக்குறேன், உருவாக்கி அனுப்பி பாருங்க. பாடசாலைகள் சரியாக இயங்கும். பாராளுமன்ற, நாடாளுமன்றத்திற்கு நான் நல்லதொரு பிரஜையை உருவாக்கி அனுப்புவேன் என்று எல்லா தாய்மார்களும் சகோதரிகளும் அல்லாஹுவை பயந்தவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால், நாட்டின் பிரதிநிதியாக அனுப்பினால், அல்லாஹு அக்பர், ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குகின்ற பொறுப்பை ஒரு பெண்ணுடைய கையிலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்றால் இதைவிட ஒரு தாய்க்கு சிறப்பு என்னங்க? இதைவிட ஒரு பெண்மணிக்கு என்னங்க சிறப்பு இருக்கிறது? இந்த சிறப்பை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு என்னுடைய வீட்டு சூழல் எப்படி போனால் என்ன, என்னுடைய பிள்ளைகள் எப்படி போனால் என்ன, என்னுடைய கணவன் என்ன செய்கிறார் பார்க்க நேரம் இல்லை, என்னுடைய கணவன் என்ன சாப்பிட்டார் கேட்க நேரம் இல்லை. அவர்
உலகத்துக்கு பின்னால் உலகத்தை தேடுவதற்கு சுத்தி திரிகிறார் என்றால் கடமைகள் பாழ்படுத்தப்படும். கடமைகள் பாழ்படுத்தப்பட்டால் அங்கிருந்து நல்லவர்கள் உருவாக மாட்டார்கள். நல்லவர்கள் உருவாகவில்லை என்றால் உலகமும் சீரழிந்துவிடும். மறுமையிலும் கடுமையான விசாரணைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்றால், அன்பார்ந்தவர்களே, ஆண் சமூகமே, உங்களுடைய பொறுப்பில் இருக்கின்ற பெண்களுக்கு பொறுப்பை உணர்த்துகின்ற ஆண்களாக இருங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் தந்த பொறுப்பை உணர்ந்து பொறுப்பை நிறைவேற்றுகின்ற பெண்மணிகளாக மாறுங்கள். நிச்சயமாக ஈருலகத்திலும் வெற்றி பெற முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு பெண்மணி தன்னுடைய பணியை சரியாக செய்தால் நல்லவர்களை உருவாக்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பேரை கேட்டா மன திருப்தியோடு சந்தோஷத்தோடு ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றோமா? நான் கேட்கிறேன், யாருக்கு அனஸ் ரலியல்லாஹு அவங்கள தெரியாது? சில நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள பத்தி ஒரு சிறப்பு சொல்லுங்கண்டா கூட கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். அனஸ் ரலியல்லாஹு அவங்கள பத்தி கேட்டா உடனே பதில் வரும், 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை பண்ணினாங்க. அப்படித்தானே? தெரியாதவங்க யாரும் இருக்கிறீங்களா? தெரியாதவர்கள் யாரும் இருந்தால் அது கை சேதம். ஏன்? அனஸ் ரலியல்லாஹு அவர்களை தெரியாத முஸ்லிம்கள் இல்லை என்கிற அளவுக்கு இஸ்லாத்திலே மிகப்பெரிய இடம் பிடித்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற பொழுது அவர் சாதாரண வயசிலே இருந்தவர். ஏங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வருகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தனக்குரிய ஒரே மகனாக சொந்தம் வைத்திருந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகனை இழுத்து பிடித்து கொண்டு நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வந்தார்கள். சில அறிவிப்புல அபூ தல்ஹா அவங்களோட வந்தாங்கன்னு வருது. என்ன சொன்னாங்க? அல்லாஹுவின் தூதரே, இதோ இருக்கிறார் என்னுடைய மகன் அனஸ், இதோ இருக்கிறார். சில அறிவிப்புல எப்படி வருது? புனையன்னு தான் சொன்னார், என்னுடைய அருமை மகன் அனஸ், உங்களுக்கு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சேவை செய்கின்ற இடத்துக்கு தன்னுடைய மகனை உருவாக்கினார்கள் என்றால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் 10 வருடம் வேலைக்காரனாக இருந்தேன் என்றார்கள். 10 வருடம்ன்றது என்னங்க? அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்குள் நுழைந்தது ரபியுல் அவ்வல் 12, மரணித்ததும் ரபியுல் அவ்வல் 12. சஹாபாக்கள் சொன்னார்கள், 10 வருடம் மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்த நாளிலிருந்து திரும்பி செல்லும் வரையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிபுரிந்தார்கள். நபிகளாருடைய வீட்டுக்குள் நடந்த திருமண விவகாரங்கள், குடும்ப விவகாரங்களை எல்லாம் மிக தெளிவாக பதிவு செய்தவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால் அந்த அளவுக்கு நபிகளாரோடு சம்பந்தப்பட்டிருந்தார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் ஒரு நாள் சுவர்க்கத்திலே நடந்து செல்லுகின்றேன், எனக்கு முன்னால் ஒரு காலோசை சத்தம் கேட்கிறது. நான் கேட்டேன், இது யார் என்று கேட்டேன். இதுதான் ஹுமைசா உம்மு சுலைம், அனஸ் அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் என்று எனக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பொறுப்பை உணர்ந்தார்கள், கடமையை உணர்ந்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய இடம் பிடித்த ஒரு நபித்தோழரை தந்துவிட்டு போனார்கள். இப்படி நிறைய உதாரணம் சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆண் மகனை உருவாக்குங்கள் போதும், உங்களுக்கு ஒரு பெண்மணியை உருவாக்குங்கள் உங்களுக்கு போதும். அந்த கடமையை நிறைவேற்றினால் மறுமையில் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலான செயல் ரீதியான அனைத்து தொடர்பும் நின்று போய்விடும். இல்லா மின் ஸலாஸ், 3 விடயங்களை தவிரண்டாங்க. அதுல ஒன்றென்னங்க? பயனுள்ள அறிவு. எங்கட நிறைய தாய்மாருக்கும் சகோதரிக்கும் என்ன தெரியுமா? நான் டீச்சர் ஆகணும், பயனுள்ள 10 பேரை உருவாக்கணும். டீச்சர் ஆகணும்டா யூனிவர்சிட்டி போகணும், பிஏ பட்டம் எடுக்கணும், டிகிரி முடிக்கணும், அங்கால பாடசாலையில போய் படிச்சு கொடுக்கணும். இதா
இல்லை சகோதரிகளே, இல்லை. உங்களுடைய மண்ணறைக்கு நன்மை தேடி வருகின்ற வழி உங்களுடைய மடியிலே இருக்கிறது, உங்களுடைய காலடியிலே இருக்கிறது, உங்களுடைய சமையலறையிலே இருக்கிறது, உங்களுடைய சாப்பாட்டு மேசையிலே இருக்கிறது. இவ்வளவு இலகுவாக அல்லாஹ் தூவி வைத்திருக்கிறானே, ஏன் கஷ்டப்பட்டு உலகத்தில் தேடப் போகிறீர்கள்? நீங்கள் சாப்பாடு கொடுக்கிற நேரம் உங்களுடைய பிள்ளைக்கு பிஸ்மில்லா சொல்லி ஊட்டினால் அந்த பிள்ளை பிஸ்மில்லா என்று படிக்க போகிறது. நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிற நேரம் உங்களுடைய பிள்ளை சூரத்துல் ஃபாத்திஹாவை படிக்க போகிறது. படுக்கையிலே படுக்கின்ற நேரம் அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூது வாஹியா என்று பிள்ளைக்கு பாடமாக்கி கொடுத்தால் அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட வீட்டில் ABCD படிச்சு கொடுக்கிறது யாரு? உங்களோட வீட்டில் அயனு படிச்சு கொடுக்கிறது யாரு? எல்லாம் படிச்சு கொடுக்கிறோம். A की एप्पल, B की बॉल, C की कैट எல்லாம் படிச்சு கொடுக்கிறோம். ஆனா அலிஃபு பாப் சொல்லி கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை. அலிஃபு பாப் சொல்லி கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை. எங்கட வீட்டில் வளர்ந்த புள்ள இங்கிலீஷ் பேசுது, எங்கட வீட்டில் வளர்ந்த புள்ள சிங்களம் பேசுது, சில நேரம் வேற வேற மொழியெல்லாம் பேசுது. ஆனா குர்ஆன பார்த்து ஓத தெரியல. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு உம்மு சுலைம்ட வாழ்க்கையை பாருங்க, ஒரு உம்மு சுலைம்ட வாழ்க்கையை பாருங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, பொறுப்புகள் கொஞ்சம் சரியாக செய்தால் வெற்றி பெறலாம். சாப்பாட்டை சமைக்கிற நேரம் முதல் சாப்பாட்டு தட்டை போட்டு ஒரு ஏழைக்கு, மகளே பக்கத்து வீட்டு ஏழைக்கு கொடுத்து விட்டு வா, பக்கத்து வீட்டு கஷ்டவாளிக்கு கொடுத்து விட்டு வா. வீட்டிலே சமைத்த உணவை பிள்ளையே, மகனே இது ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு வா. படிப்பானவன். அடே, என் உம்மா வாழ்ற நேரம் சதக்காவை கொடுக்க சொன்னாங்களே, தர்மம் செய்ய சொன்னாங்களே, நீங்க மௌத்து மகண்ட 15 வயசுல, ஆனால் அவனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த தர்மம் வாழ்க்கையிலே இருக்கிறது. அவன் 60 வயசுல, அட ஏண்ட உம்மா ஒரு விசேட சாப்பாடு செஞ்சா பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பாங்களே, ஏழைக்கு கொடுப்பாங்களேன்னு உங்கள்கிட்ட படிச்ச சுண்ணாவை நிறைவேற்றுகிறான். நீங்க மௌத்தாவி 40 வருஷம் ஆச்சு, உங்களோட கபருக்கு நன்மை தேடி வரும் என்றால் அல்லாஹு அக்பர். பொறுப்புள்ள பெண் எங்கிருக்கிறாள்? பொறுப்புள்ள பெண் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள்? பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். எனவே வாழுகிற பொழுது உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையின் மூலமும், ஒவ்வொரு செயற்பாட்டின் மூலமும் பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுங்கள். திருமணம் முடித்து வாழுகிற நேரம் ஒரு தாய் என்ன செய்கிறாள்? தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய தாய் வருகிற நேரம், தன்னுடைய இரத்த உறவுகள் வருகிற நேரம், தன்னுடைய சகோதரிகள் வருகிற நேரம் சிரித்துக் கொண்டு புன்முறுவல் பூத்த முகத்தோடு மனமகிழ்ச்சியோடு அனைத்தையும் செய்கிறாள். அந்த வீட்டிலே வளருகின்ற பெண் பிள்ளை பார்க்கிறது அதை. அட ஏண்ட தாய், அவங்களோட உம்மாவோட எவ்வளவு இரக்கம், அவங்களோட தாத்தா தங்கச்சியோட எவ்வளவு இரக்கம், அவங்களோட நான தம்பியோட எவ்வளவு இரக்கம். அங்கிருந்து இரக்கத்தை படிக்கிறாள். அடுத்த நாள், அடுத்த மாதம் கணவனின் தாய் வருகிறாள். இவள் முகம் சுளிக்கிறாள். கணவனின் சகோதரிகள் வருகிறார்கள். ஏசி உணவு சமைத்து கொடுக்கிறாள். கணவனின் நானா தம்பிமார் வந்தால் திரும்பி பார்க்கப்படாது. ஆனா டீயை ஊத்தி மாப்பிள்ளையிட கையில கொடுக்கலாமே, டீயை ஊத்தி தண்ட மகண்ட கையில கொடுக்கலாமே. உண்ட சாச்சா வந்திருக்கிறாரு, உண்ட பெரியப்பா வந்திருக்கிறாரு, ரெஸ்பெக்ட் பண்ணு. அவனுகள் பொல்லாதவனுகள். யாரு? அல்லாஹு அக்பர். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய சகோதரர்கள் வந்தால் மாமா என்று இரத்த பாசத்தை ஊட்டுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளையின் உடம்பிலே ஓடுகிற இரத்தம் அந்த இரத்தம் அல்ல. உங்களுடைய தந்தை, உங்களுடைய கணவனின் இரத்தம் ஓடுகிறது. உங்களுடைய கணவனின் உடம்பில் ஓடுகிற இரத்தம் அந்த பிள்ளையின் சாச்சா பெரியப்பாவுடைய உடம்பிலே ஓடுகிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த பெண் பிள்ளை வளர்ந்து வருகிறது, திருமணம் முடிக்கிறது. ஏண்ட உம்மா எப்படி நடந்தாங்க? ஏண்ட உம்மா எப்படி நடந்தாங்க? அவங்கட உம்மா, அவங்கட சகோதரி, அவங்கட இரத்த உறவு வந்தா அன்பு கொட்டிச்சுது. கணவண்ட குடும்பம் வந்தா வெறுப்பு கொட்டிச்சுது. யாருக்கிட்ட இந்த வழிமுறையை படித்தார்? யாருக்கிட்ட இந்த சுண்ணாவை படித்தார்?
தாய் கிட்ட படிச்சார். தாய் கல்யாணத்துக்கு முன்னாலே மௌத்து, கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு பிறகு தாய் நடந்து கொண்ட அதே முறையில் தன்னுடைய குடும்பத்தோடு நடந்து கொண்டால் கபருக்கு நன்மை வருமா, கபருக்கு தீமை தேடி வருமா? உலகத்தில் நல்ல பிரஜைகளை உருவாக்குவதும் மன்னரையிலே நன்மை தேடிக்கொண்டு வருவதும் மறுமையிலே சுவர்க்க நுழைவதும் ஒரு பெண்மணிக்கு சுலபத்திலும் சுலபம் சகோதரர்களே. ஆனால் ஒரு ஆண்மகன் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் பாக்கியம் அடைய வேண்டும். ஆனால் ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டுக்குள் இருந்தே சோனத்துக்குரியவளாக மாறலாம். 3ல் 2வது என்னங்க சொன்னாங்க? வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, தன்னுடைய பெற்றோருக்காக பிரார்த்திக்கின்ற சாலிஹான குழந்தைண்டாங்க. ஒரு உம்மா தன்னுடைய பிள்ளைக்கு பிரார்த்தனை செய்கிற முறையை கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹு அக்பர். துஆ கேட்கிற முறையை கற்றுக் கொடுக்கிறார். சுஜூதிலே பிரார்த்திக்கிற முறையை கற்றுக் கொடுக்கிறார். 5 நேரம் தொழுகிற பிள்ளையாக உருவாக்கி வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அறிவு ஒரு பக்கம், இந்த புள்ளை வளர்ந்து மரணித்த பெற்றோருக்காக கேட்கின்ற துஆ, அதன் பிறகு செய்கின்ற எல்லா நல்ல காரியம். துஆவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஆ கேட்கின்ற பிள்ளையிடத்தில் எல்லா நலவுகளும் இருக்கும். படைத்தவன் ரப்பு கிட்ட தன்னுடைய தேவையை முறைப்பாடு செய்கிற பிள்ளைகிட்ட எல்லாம் இருக்கும். ரசூலுல்லாஹ் சுருக்கமான வார்த்தையில சொன்னாங்க, பிரார்த்தனை செய்கின்ற குழந்தை என்றால் துஆ மட்டும் செய்யறதில்ல, அதை செய்யறவனுக்கிட்ட எல்லாம் இருக்கும். இப்படி ஒரு சாலிஹான பிள்ளையை உருவாக்குவதற்கு ஒரு பெண்மணி உலகம் சுத்த தேவையில்லை, ஊர் சுத்த தேவையில்லை. வீட்டுக்குள் முன்வாசலுக்கும் பின்வாசலுக்கும் இடையில் செய்கிற முயற்சியிலே உருவாக்கம் என்றால் பெண்ணுடைய பொறுப்பு எவ்வளவு கொஞ்சம், அதற்கு படைத்தவன் ரப்பு கொடுக்கின்ற சிறப்பு எவ்வளவு சகோதர சகோதரிகளே. எனவே பொறுப்பை உணர்ந்து வாழுகின்ற பெண் மக்களை உருவாக்குகின்ற ஆண் மக்களாக நீங்கள் மாறுங்கள். பொறுப்புகளை சரியாக உணர்ந்து நிறைவேற்றுகின்ற பெண்மணிகளாக தாய்மார்களே சகோதரிகளே மாறுங்கள். மாறினால் ஈருலகத்திலும் வெற்றி பெற முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஒரு பெண்மணி மனைவியாக இருக்கிறாள், தாயாத நிறைய பேசலாம், மனைவியாக இருக்கிறாள். மனைவியாக இருந்து கொண்டு அவளுடைய கடமையை எப்படி நிறைவேற்றுவது? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா ரஅய்து மின் நாகிசாத்தி அக்லின் வ தீனின் அஸ்ஹப லிலுப்பிர் ரஜுலில் ஹாஸிம் மின் இஹ்தாகுன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? பெண்மணியை பொறுத்தவரையில் அவள் மார்க்க விஷயத்திலும் சரி உலக விடயத்திலும் சரி அவள் அந்த நாகிசாத்து அக்கல்ண்டாங்க, இந்த புத்தி குறைந்தவள் தான் நாங்கள் அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்வோம். ஆனா மோடச்சின்ற அர்த்தத்துல சொல்லல ரசூலுல்லாஹ், அறிவில்லாதவன்ற அர்த்தத்துல சொல்லல ரசூலுல்லாஹ். அவள் மீது பொறுப்பு குறைவுன்றத ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க. சாட்சிக்கு ஆம்புல ஒருத்தர் இருந்தா போதும், ஆனா பெண்மணி 2 பேர் வரணும். இது பொறுப்பு குறைவா இல்லையா? பொறுப்பு குறைவு. பெண்கள் 2 பேர் வரணும். மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் மாசத்துல 7 நாளைக்கு 6 நாளைக்கு தொழுக கடமை இல்லாது, மாதவிடாய் வந்தா கலாவும் செய்ய தேவையில்ல. ரமலான் மாசத்துல குறிப்பிட்ட நாட்கள்ல நோன்பும் பிடிக்க தேவையில்லை. வேற நாள்ல வசதியா 1 வருஷத்துக்கு பார்த்து பிடிச்சுக்கலாம். எனவே இது ரசூலுல்லாஹ் பெண்களுடைய புத்தி கூர்மையை எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அஸ்ஹப லிலுப்பிர் ரஜுலில் ஹாஸிம், உறுதியான ஒரு ஆணுடைய புத்தியை போக்குகின்ற அளவுக்கு அறிவுள்ளவள் என்று சொன்னாங்க. அறிவுள்ளவளா இல்லையா? தாய்மார்களே சகோதரிகளே, உலகத்தில் பெண்மணியின் சிறப்பை இஸ்லாம் சொன்னது போன்று எந்த முதலாளித்துவமோ, எந்த கம்யூனிசமோ, எந்த சோசலிசமோ, எந்த பாசிசமோ சொல்லிக் கொடுக்கவில்லை. இஸ்லாம் தான் மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்தது. ஆனா நாங்க அதை தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பெண்ணுடைய சக்தி ஆற்றல் எப்படி தெரியுமா? ஆண் மக்களே, நீங்க பொறுப்பை விளங்குங்க, பெண் மக்களுக்கு கொடுங்க. பெண்மணிகளே, நீங்க பொறுப்பை விளங்குங்க, உங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க, ஈருலகத்திலும் வெற்றி பெறலாம். ஒரு பெண்மணி எப்படிப்பட்டவள் தெரியுமா? ஒரு ஆண் மகன் தன்னுடைய தாய்கிட்ட எத்தனை வருஷம் வாழ்றாங்க? 25 வருஷத்துல கல்யாணம் முடிப்போமா?
25 வருஷம் வாழுகிறான். அன்பு பாசம் என்றால் வரைவிலக்கணமே தாய்தான், அப்படித்தானே? 25 வருடம் இரக்கத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் தாய் என்றால் மீறி செல்லாத ஆண்மகன் ஒரு தாயினால் பெண் தேடி திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறான். ஒரு வருஷம் போறதுக்கு இடையில அந்த 25 வருடம் அன்பாக இருந்த ஆண்மகனை அந்த தாய்க்கு விரோதியாக மாற்றுகிற அளவுக்கு ஒரு பெண்ணிடத்தில் திறமை மறைந்திருக்கிறது என்றால் இதை விட ஒரு பெண்ணுடைய திறமையை சொல்ல வேண்டுமா? இந்த உலகத்தில் எதுங்க பிரச்சனை? உலகத்தில் எதுங்க பிரச்சனை? ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா பிரச்சனை? எது பிரச்சனை? மாமி மருமகள் பிரச்சனை. ஏங்க இந்த பிரச்சனை வருது? அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்ற ஆழமான அறிவை வைத்து அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய கணவனை மாற்றி விடுகிறாள். இதையே இஸ்லாமிய முறையில் தன்னுடைய கணவனுக்கு சரியான முறையில், கணவரே நீங்கள் மறுமையிலே சுவர்க்கம் போக வேண்டுமா? உங்களுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள், உங்களுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள். உங்களுடைய தந்தை படுக்கையிலே இருக்கிறது ஒரே ஆண் பிள்ளை, அவருடைய சிறுநீரை கழுக வேண்டும், அவருடைய மலஜலத்தை கழுக வேண்டும், நீங்கள் போய் கழுகுங்கள் என்று தன்னுடைய கணவனை பெற்றோருக்கு சேவை செய்கின்ற கணவனாக ஒரு பெண்மணி மாற்றினால் சுவர்க்கம் எங்கெங்க இருக்குது? ஒரு பெண்மணி தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்தால் சுவனம் அங்கேதான் இருக்கிறது. சகோதரி கஷ்டப்படுகிறாள், சாப்பிடுவதற்கு வசதி இல்லை. அல்லாஹ் தன்னுடைய கணவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். என்னங்க வாழ்றீங்க? அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். உங்களுடைய ரத்தம், உங்களுடைய சகோதரி கஷ்டப்படுகிறாள், கொடுங்கள், அந்த இரத்தத்தை நிம்மதியாக வாழ வையுங்கள் என்று குடும்ப உறவை பேணி வாழுகின்ற கணவனாக மாற்றினால் கணவனும் சுவர்க்கம் போகலாம், அந்த பெண்ணும் சுவர்க்கம் போகலாம் என்றால் அல்லாஹ் சுவர்க்கம் எங்கெங்க இருக்குது? நானா தம்பி இரத்த உறவு கடனிலே இறுகி சிக்கி தவிக்கிறான். கணவனின் அக்கவுண்ட் பணத்தால் நிரம்பி வழிகிறது. கணவரே, உங்களோட நானாங்க, உங்களோட தம்பிங்க கூலி வீட்டுல கூலி கொடுக்க வசதி இல்லாம இருக்கிறாங்க, கொஞ்சம் அவனுக்கு உதவி பண்ணுங்கண்டு ஒரு பெண்மணி அவனுடைய பொறுப்பை செய்தால் அல்லாஹு அக்பர். இது நான் கஷ்டமான்னு கேட்கிறேங்க. கஷ்டமா இது? உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து சல்லி எடுத்து தண்ட உம்மாவுக்கு கொடுக்கிறது யாருங்க? உங்களோட பொஞ்சாதி தானே. தண்ட நானா தம்பிக்கு அள்ளி கொடுக்கிறது யாருங்க? உங்களோட பொஞ்சாதி தானே. தண்ட அக்கா தங்கச்சிக்கு அள்ளி கொடுக்கிறது யார்? உங்களோட பொஞ்சாதி தானே. கணவனுடைய சொத்தை அப்படி கொடுக்கலாமா கணவனுக்கு தெரியாம? தண்ட தம்பி யூனிவர்சிட்டியில படிக்கிறான், மாப்புல கணவனுடைய சொத்தை தெரியாம எடுத்து தம்பிய படிக்க வைக்கிறாள் மனைவி. இப்படி செய்யலும் அதை சின்னொரு மாற்றம். கணவனுடைய பொருளாதாரத்தில் முதல் கடமை கணவனுக்கு இருக்கிறது, அவனுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் அவனுடைய குடும்பத்துக்கு கொடுக்கிறான் என்பதற்காக சண்டை பிடிக்கின்ற எத்தனை மனைவிமார்கள் இருக்கிறார்கள். பொறுப்பை விளங்கவில்லை. உங்களோட கணவன்மாரோட சொத்துல உங்களுக்குள்ள பொறுப்பு என்ன தெரியுமா? பாதுகாப்பது மட்டும்தான். அவர் இதுக்குத்தான் செலவழிக்கணும், இதுக்குத்தான் கொடுக்கணும், எடுக்கணும் ரூல்ஸ் போடுற ரைட் உங்களுக்கு கிடையாது. அதிகாரம் செலுத்துகிற ரைட் உங்களுக்கு கிடையாது. கணவனுடைய சொத்தை உங்களுக்கு நினைத்த பிரகாரம் பரிமாற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஹிந்த வாராங்க ரசூலுல்லா கிட்ட, அல்லாஹ்வின் தூதர், என்னுடைய கணவர் ஒரு கஞ்சனாக இருக்கிறார், அவருடைய சொத்துல இருந்து தெரியாம எடுக்கலாமா? மஅரூஃபன் எடுத்துக்கிட்டாங்க, முறையா எடுண்டாங்க. மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நாளைக்கு செலவுக்கு எவ்வளவு போகும் அந்த அளவு எடுக்கலாம், அதை தாண்டி எடுக்க முடியாது. சதக்கா கொடுக்கிறதாக இருந்தா சதக்கா, ஒரு ஏழை வந்து வாசலில் நிற்கிறான், பணம் கேட்கிறான், கொடுப்பதற்கு தன்னிடத்தில் பணம் இல்லை, கணவனிடத்திலிருந்து எடுத்து கொடுக்கலாம். உங்களுக்கு அரவாசீனமா கணவனுக்கு அரவாசீனமா கொடுக்கும். மற்ற இப்படி கொடுத்தாலும் படைச்சவன்ற புக்கிட்ட தப்பிக்க இல்லாம போகும்.
இன்றைக்கு என்னங்க நடக்குது? பொறுப்பை சரியாக விளங்காததனால் தன்னுடைய பொறுப்பை தாண்டி கணவனின் மீது அதிகாரம் செலுத்தி இரத்த உறவுகளை பகைக்க வைத்து சொந்த பந்தங்களை விட்டும் தூரமாக்கி தன்னுடைய கணவனை ஆளுகின்ற ஒரு நிலை வந்தால் இது உலகத்திலும் நாசத்தை கொண்டு வரும். ஏன்? தன்னுடைய பெண் பிள்ளைகளை அதே நிலையில தான் வளர வைக்கும். தன்னுடைய மகளுக்கு நாளைக்கு, தன்னுடைய மகனுக்கு நாளைக்கு ஒரு மருமகள் வந்து நிற்பாள், அதே மாதிரி அவள் வந்து நிற்பாள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வேண்டாம் சகோதரர்களே, உங்களுடைய பெண் பிள்ளைகளை பொறுப்பை விளங்கி செயற்படுகின்ற பெண் பிள்ளைகளாக வளருங்கள். உங்களுடைய மனைவிமாருக்கு படித்துக் கொடுங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் இஸ்லாமிய வரம்புக்குள் பொறுப்பை விளங்கி நிறைவேற்றுங்கள். உங்களுடைய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கு பொறுப்பை உணர்த்துங்கள். உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை பாருங்கள். அபூ தல்ஹா ரதியல்லாஹு அவங்களை கல்யாணம் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு உம்மு சுலைம் அவங்களோட குடும்பம் இருக்குதே, எப்பொழுதும் ரசூலுல்லாஹ்வோட போவாங்க வருவாங்க. அபூ தல்ஹா ரதியல்லாஹு அது மாதிரிதான் கணவரை ரசூலுல்லாஹ்வோட விட்டு இருந்தாங்க. உம்மு சுலைம் ரதியல்லாஹு அவங்களுக்கு பிரசவ வேதனைங்க, பிரசவ வேதனை. அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு மனைவிக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. அந்த நேரத்தில் பிரசவ வேதனையில இருக்கிற மனைவிக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அபூ தல்ஹா ரதியல்லாஹு அல்லாஹ்வோட பேசுறாங்க. எப்படி? அல்லாஹும்ம, இறைவா உனக்கு தெரியும், நான் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் பிரிந்திருந்ததே இல்லை. ஆனா என் மனைவிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமை அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் என்னை பிரித்து விட்டது அல்லாஹ்வேன்னு சொல்றாங்க. இது மனைவி உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காதிலே விழுகிறது சகோதரிகளே, காதிலே விழுகிறது சகோதரிகளே. உடனே அபூ தல்ஹா ரதியல்லாஹு அழைத்து சொன்னார்கள், அபூ தல்ஹாவே, உங்களுக்கு நபிகளாரோடு இருப்பதுதான் விருப்பமா? நீங்கள் போய் நபிகளாரோடு இருந்து கொள்ளுங்கள், நான் பிள்ளையை பெற்றெடுக்கிறேன் என்று அபூ தல்ஹா அவர்களை அனுப்பி வைத்தார்கள். பிள்ளையை பெற்றெடுத்த உடனே மகன் அனஸை அழைத்து பிள்ளையை கொடுத்தார்கள். நபிகளாரிடத்தில் கொண்டு போய் கொடுத்து விட்டு வாருங்கள் என்று. இது முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எப்படி ஒரு தாய், ஒரு மனைவி, ஒரு பெண்மணி பொறுப்பை விளங்கினார்கள் என்று பாருங்கள். எங்களுடைய கணவன்மாரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு சேவை செய்கின்ற கணவன்மார்களாக உருவாக்கி வைத்திருக்கிறோமா? தாய்மார்களே, நீங்கள் ஊர் முழுக்க மீட்டின் வைக்கவில்லை, ஊர் முழுக்க பயான் நிகழ்ச்சி வைக்கவில்லை, நீங்கள் ஒரு நிர்வாகத்துக்கு, பெண்கள் குழுமத்துக்கு தலைமை தாங்கி பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யவில்லை என்று அல்லாஹ் உங்களை ஒருபோதும் குற்றம் பிடிக்க மாட்டான், ஒருபோதும் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் உங்களுடைய கணவன் மார்க்கத்துக்கு பணிபுரியவில்லை என்றால், மார்க்கத்துக்கு சேவை செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு ஆளாகலாம். உங்களுடைய கணவனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பணிபுரிகின்ற ஒரு கணவனாக நீங்கள் உருவாக்கினால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் இஸ்லாம் வரும், சமூகத்துக்குள்ளும் இஸ்லாம் வரும். குடும்பமாக, சமூகமாக சேர்ந்து மறுமையை நோக்கி போகலாம்.